அதுலயும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். நம்ம பங்காளி சண்டை எப்பவும் வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்றான் அவன். நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இந்த பிராண்ட உடைக்கிறதுலாண்டா நான் பெரிய ஆளு. நீ பாட்டு என்ன பேராண்டு என்ன பிராண்டு இருக்கிற நீ எதுவுமே பண்ணலனாலும் உனக்கு எதுவுமே தெரியலனாலும் பீத்தலுக்கும் பெருமைக்கும் ஒரு குறைச்சல் மயிரும் கிடையாது உங்ககிட்ட. மகனே எங்க பிளான் தெரியாம தெரியற சொல்றேன். என்ன கதை என்ன அதான் சொல்லுவாங்களா, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாது. சாட்ட உனக்கு வச்சிருக்கணும் பேர பங்காளி நம்ம ஸ்பீடு இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா இனிமே தெரியல சொல்றேன் கேட்டுக்க. தளபதிங்கிற பிராண்ட், அந்த பிராண்ட உடைக்கிறதுனால நான் பெரிய ஆளு. ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் டாப்பா. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. ஏன்டா ஒண்ணும் தெரியாதவா திருநீதி குஞ்சு முட்டை வாங்கின மூடு கெட்டவனோலா மானம் கெட்டவனோலா அவங்களதான் கேக்குறேன் நானு. ஹைகோர்ட்ல சொன்னதை வச்சு உங்க திருநீதி குஞ்சுகள் ஓஹோன்னுக்கிறீங்களே. சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் இருக்கு. நீங்க நினைக்கிறதுலாம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் எங்க அண்ணன் எதுக்கு இருக்காரு? ஒண்ணும் தெரியாது ஓடுகாலிவுலா எல்லாம் வீடியோ போட்டு ஆடி நிறுறீங்களே. எதனா கொஞ்சமாவது படிப்பு இருக்கா? அது எப்படி இருக்கும்? அது இருந்தா எதுக்கு இப்படி வந்து கதறிட்டு கிடக்குறீங்க? சரிப்பா போப்பா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன் போப்பா. கொஞ்சமாவது மூளை வளர்ச்சி இருக்கணும். மூளை வளர்ச்சி இல்ல மன வளர்ச்சி இல்ல. எதுக்கு நான் சொல்றேன் உங்களை அடிக்கடி? இதுக்குதான் மானம் கேட்டவளா வீடியோ வர போட்டுன்னு பிதிக்கிட்டு வந்துடுறாளுவ. இது ஒரு நல்ல விஷயமா போயிருச்சுன்ட்டு உங்களை மாதிரி ஒரு எச்சத்தனமான ஆளை பார்த்ததே கிடையாது. நாங்க ஆச்சுக்கு ஓடிப்பாங்க, செப்ப கட்டி வச்சு விடுவேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்ப ரீசெண்டா விஷ்ணு தோழரை வந்து கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சிக்கு ஆப்போசிட்டா இவங்க வந்து பதிவு போடுறாங்க. எப்படி தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா கட்சி விட்டு நீக்குவீங்க, அப்படித்தானே? அப்போ சீமான் அண்ணா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு 24 மணி நேரம் சொம்ப அடிச்சாதான் உங்களுக்கு பிடிக்குமோ? சொம்ப அடிச்சாதான் கட்சியில வச்சிருப்பீங்களோ? எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னமா இது? இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ரீசெண்டா பாரிசலான் அண்ணா வந்து ஒரு டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. முருகன் வந்து நார்த் கடவலா சவுத் கடவலா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கடவல்னு சொல்லிட்டு அந்த டிபேட்ல பேசியிருப்பாங்க. சோ இது வந்து வேலிடான பாயிண்ட், இது கரெக்டான பாயிண்ட், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு பாரிசலன் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி விஷ்ணு தோழர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. இது பார்த்துட்டு ஃபாத்தினா ஃபரானா வந்து கால் பண்ணி நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பா வீடியோ போடுறீங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஃபாத்திமா ஃபரானா நீ ஒரு டம்மி பீஸ் நினைச்சேன், பெரிய ஆளா இருக்க போல. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் ஏகலன் ஐயா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கேள்வி கேட்டதுக்கு ஏகலன் ஐயாவை வந்து தரக்குறைவா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசினாங்க. இது வந்து ஏன் சீமானா கேட்க மாட்டாரு? இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு சப்போர்ட் பண்ண ஏகலன் ஐயாவை வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களும் தொண்டர்களும் தோழர்களும் இவ்வளவு கேவலமா வந்து விமர்சிக்கிறாங்க. இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு விஷ்ணு தோழர் வந்து சீமானா கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு இப்போ நீ கட்சி விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க. இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் பாரிசலன் பர்த்டேக்கு வந்து வாழ்த்து சொல்லிருக்காங்க. வாழ்த்து சொன்னதுக்காக நம்மள வந்து விமர்சனம் பண்றான், நம்மள வந்து தப்பா பேசுறவன வந்து வாழ்த்து சொல்றானே, அதனால இவனை வந்து கட்சி விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்புறம் சீமானா எனக்கு ஒரு டவுட், உங்களை விமர்சனம் பண்ணவங்க கிட்ட பேசினா உங்களுக்கு கோவம் வருது, உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு வாழ்த்து சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. உங்களை இது தப்பு சரின்னு சொல்லி கேள்வி கேட்டா அவங்களை வந்து கட்சி விட்டு நீக்குவீங்க. ஆனா நீங்க மட்டும் செய்வீங்க, அப்படித்தானே? உங்க வீட்டுக்கு ராதாகிருஷ்ணன் வரலாம், ஸ்டாலின் சார் வரலாம், ஸ்டாலின் சார் கிட்ட பேசலாம், உதயனா வந்து கட்டி பிடிக்கலாம். பிஜேபி மீட்டிங் இப்ப ரீசெண்டா கூட நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. பிஜேபி இவ்வளவு கேவலமா பேசிட்டு அங்க போய் எல்லாருமே வந்து ஒரு தாய் பிள்ளைகள் சொல்லி பேசி வச்சிருக்கீங்க. இவங்களெல்லாம் தூக்கியாச்சு, உங்களையும் தூக்கிடலாமா? அப்புறம் எனக்கு ஒரு டவுட்னா, கட்சியில இருக்கவங்க எல்லாத்தையுமே துரத்து விட்டுட்டீங்கன்னா ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கு நட்டி ஆத்துவ? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நேத்து விஷ்ணு தோழருக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்கன்னு. அதுக்கு கீழே நிறைய பேருங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க, அக்கா இது வந்து தனிப்பட்ட முறையில கேளுங்கக்கா, எதுக்குக்கா பப்ளிக்கா போடுறீங்க, இது நம்ம கட்சிக்கு தான் அசிங்கம், நம்ம கட்சி தான் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. தம்பிகளா, சீமானா விஷ்ணு தோழரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு தம்பி உன கட்சியில இருந்து நீக்கிறேன், இது வந்து நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன், நீ வந்து வழக்கம் போல உன்னோட சேனல் வந்து நாம் தமிழர் கட்சி பெருமையா பேசு, ஆனா வந்து உன கட்சியில இருந்து நீக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க பப்ளிக்கா வீடியோ போட்டிருக்க மாட்டோம். நீங்க விஷ்ணு தோழரை பப்ளிக்கா நீக்கிறேன்னு சொல்லி போஸ்டர் போட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்போ நாங்க போஸ்டர் போட்டு அசிங்கப்படுத்த முடியாது, நாங்க கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். அந்த கேள்வியே உங்களுக்கு வந்து அசிங்கம்னா வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்னோட கேள்வி என்னன்னா, இதே மாதிரி தான் சாட்டியானா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அகேன்ஸ்டா வீடியோ போட்டாரு. நாம் தமிழர் கட்சிக்கு கருத்துக்கு ஆப்போசிட்டா வந்து வீடியோ இருந்துச்சு. உடனே சீமானா வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாரு, சாட்டை துருமுருகன் சேனல்ல இருக்கிறதும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, இது சாட்டை துருமுருகனோட தனிப்பட்ட கருத்து, இதுக்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஆக முடியாது அப்படின்னு சொன்னாரு. அவரை கட்சியில தான் வச்சிருந்தாரு, அவரை போஸ்டிங்ல இருந்து எடுக்கல. எதுக்கு விஷ்ணு தோழரை மட்டும் கட்சியில இருந்து நீக்கணும்? விஷ்ணு தோழர் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அகேன்ஸ்டா வீடியோ போடல, சீமானா பத்தி தப்பா பேசல. அப்போ
விஷ்ணு தோழர் மட்டும் என்ன தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை அதிரடியா கட்சி விட்டு நீக்கணும். அப்புறம் ஃபாத்திமா ஃபரானா விஷ்ணு தோழர் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சீமான் அண்ணா கிட்ட போட்டு கொடுத்து அவங்களை வந்து கட்சி விட்டு நீக்கிறீங்க. இது மாதிரி எச்ச பொழப்பு பொழைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இன்னொரு பக்கம் என்னன்னா தர்மபுரியில இருக்க தம்பிகளை அரிமா செந்திநாதன் போட்டு கொடுத்து அவங்களை வந்து கட்சி விட்டு நீக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மூதேவி சீமான் அண்ணா கிட்ட போட்டு கொடுத்து விஷ்ணு தோழர் வந்து நீக்கிட்டா. இன்னொரு பக்கம் என்னன்னா இடுமா, நான் வரேமா, இடுமா வந்து போஸ்ட் போட்டு ட்ரிகர் பண்ணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் தானா வந்து வெளியே அனுப்புறான். அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? கட்சியில உண்மையா இருக்கிறவங்களும் நேர்மையா இருக்கிறவங்களும் இருக்கக்கூடாது. அவங்கள ஒண்ணு ட்ரிகர் பண்ணி வெளியே அனுப்பணும், இல்லையா போட்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணும். இதானே கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல என்ஜாய். கொசு செத்துருக்கணுமே. சின்ன பையன் அப்படிங்கறனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வட சென்னை. என்ன அடங்கிருக்குன்னு கேட்டீங்களா? அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு என்பது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஒரு திறந்த வீடுங்க. அது இப்ப நீங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க, ஏதோ திறந்த வீட்டுல ஏதோ பூந்த மாதிரி, ஏதோ பூந்த மாதிரி, நாய் பூந்த மாதிரி, என்ன ஏதோனா சிங்கம் பூந்த மாதிரி, புலி பூந்த மாதிரி, யானை பூந்த மாதிரி நினைக்கலாம். அதே நீ நாய் நினைக்கிற மாதிரி வா, எவனாலும் வா வந்து வந்து இது பண்ணிட்டு போ. ஆமா, திண்ணையை கொடுப்பேன், உள்ள வந்து வீட்டையும் நீ வந்து உன் பேர் எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது தனுசு வரல எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. முன்மத ரசம் மஞ்சி மனசு என்ன பாட்டு அவ்வளோ வாங்க மாட்டோம்ல. அவர்தான் குரு இப்படி அடுத்துக்கோப்ல அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. அப்படின்னு ஆடு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பிரதமர் கூப்பிட்டு பாராட்டினார் ஒரு எழுத அந்த வைதிஸ் கொலவரி பாட்டுக்காக. அவர் ஒரு சைலண்டான ஒரு ஆக்டர். நீ வந்து வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பாடத்தை கொடியாம தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா மண்டைக்குள்ள ஏறிட்டு போய் டக்குனு போயிட்டு போட வீட்டு சம போட்டு உட்காரல. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான பர்சனாவும் நடிக்க முடியுது. டவுன் டு எர்த்தா இருக்காரு. போயஸ் தோட்டத்துல இவங்க எல்லாம் ஜெயிச்ச பிறகு தான் வீடு வாங்க ஆசைப்படுறாங்க. போயஸ் வந்து வீடு வாங்கிட்டாரு. நானா போயஸ் தோட்டத்துல வீடு வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. ஆகக்கூடாதா, என்னையெல்லாம் ஏன் இது பண்றீங்க? போயஸ் தோட்டத்துல வீடு வாங்கி அங்க பால் காய்ச்சி உள்ள புதுட்டாப்ல. நீங்க இனிமேதான் வாங்கணும். ஜெயிச்சவங்க சில பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி வாங்கிருக்காரு. எல்லாமே அவருக்கு ஒத்து போகுது, எல்லாமே அவருக்கு கூடி வருது, காலங்கள் கூடி வருது. அதனால அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் தொடங்கி அவர் வந்து முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அதுலயும் வாழ்ற மாதிரி இருக்கும். தனுஷ் முதலமைச்சர், அதுல வந்து யார் அமைச்சர் தெரியல. லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். கட்சி இந்த தலைவர்லனா உன் கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும்டா. தலைவர் நீ இதை ஏத்துக்கிட்டா இந்த தலைவர் மேல இருக்க பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன்னு இந்த உலகமே நம்புண்டா. குண்டா குண்டா குண்டா